நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு 2 முடிவுகள் வரும். இத செய்யலாமா? அத செய்யலாமா? இப்படி போலாமா? அப்படி போகலாமா? அப்படிங்கிற மாதிரியான 2 முடிவுகள் வரும். இதுல எத செய்யலாம்? எத செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். ஒரு முடிவு இதுல உணர்ச்சிகரமான முடிவு. இன்னொன்னு அறிவுபூர்வமான முடிவு. உணர்ச்சிகளால் எடுக்கப்படும் முடிவு எப்பவுமே நம்மளை அழிக்கிறதுக்கு சமம். ஏனெனில் அறிவுக்கு இருக்கிற தெளிவு உணர்ச்சிக்கு கிடையாது. அதனால் உணர்ச்சியாக பேசுங்க. அறிவை கொண்டு முடிவெடுங்க. இதுலயும் ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இதுல எது உணர்ச்சியான முடிவு, எது அறிவான முடிவு அப்படின்னு. உணர்ச்சியான முடிவு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும், உடனடி சந்தோஷத்தை கொடுக்கும். இதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் இது உணர்ச்சி பூர்வமா நம்ம எடுக்கிற முடிவுன்னு. அறிவுபூர்வமா எடுக்கிற முடிவு எப்பவுமே நம்மள நல்ல வழிக்கு தான் கொண்டு போகும். அது இப்போதைக்கு வலிக்கத்தான் செய்யும். இப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது.